சாதாரண மனிதர்களை விட எல்லா சோதனைகளையும் 2 மடங்கு அனுபவித்திருக்கிறேன். கேட்டாலே மனசு வலிக்கிற வார்த்தைகள் இல்லையா? இது வெறும் சோகம் கிடையாதுங்க. ஒரு பெரிய வரலாற்று சாதனையோட தொடக்கப்புள்ளி. எப்படி ஒரு சமூகத்தோட ஒட்டுமொத்த புறக்கணிப்பையும் தாண்டி சாதிக்க முடியும்னு நிரூபிச்சவங்கள பத்தின ஒரு சூப்பரான தொகுப்புக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த ஒற்றை வரி பல 100 சொல்லப்படாத வழிகளை தன்னுள் அடக்கியிருக்கு. ஆனா நாம இன்னைக்கு வெறும் வழிகளை பத்தி பேச போறதில்ல. அந்த வழிகளை எப்படி வெற்றிக்கான உரமா மாத்துனாங்க அப்படிங்கிறது தான் விரிவாக அலச போறோம். தடைகளை உடைத்த ஆளுமைகள், தமிழ்நாட்டின் திருநங்கை முன்னோடிகள். இதுதான் இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு. வாங்க உள்ள போகலாம். இப்போ ஒரு முக்கியமான விஷயம். நாம பார்க்க போற இந்த உத்வேகமூட்டும் ஆளுமைகளோட கதைகள் எங்கிருந்து எடுக்கப்பட்டுச்சு தெரியுமா? நம்புங்க, தமிழ்நாடு அரசோட 11ஆம் வகுப்பு பொதுத்தமிழ் பாடப்புத்தகத்திலிருந்து. ஆமாங்க, இது ஏதோ சாதாரண கட்டுரை இல்ல. நம்ம இளைய தலைமுறை கட்டாயம் படிக்க வேண்டிய ஒரு அதிகாரப்பூர்வமான பாடம். சமூகத்தால ஒரு காலத்துல ஒதுக்கப்பட்டவங்க இன்னைக்கு அதே சமூகத்தோட கல்வி அமைப்புக்குள்ள வழிகாட்டிகளா மாறி இருக்கிறது எவ்வளோ பெரிய மாற்றம் பாருங்க. கல்வியால மட்டும்தான் சமூகத்தோட ஆழமான சிந்தனைகளை மாத்த முடியுங்கிறதுக்கு இது ஒரு அருமையான உதாரணம். பகுதி 1. நர்த்தகி நடராஜ், உலகமே கொண்டாடும் ஒரு மாபெரும் கலைஞர். நர்த்தகி நடராஜ் அவங்களோட வாழ்க்கைய அவங்க வார்த்தைகள்லே கேட்கும்போது நமக்கு நிறைய விஷயங்கள் புரியுது. முக்கியமா வெறும் 5 வயசுலே அவங்க தன்னோட தோழி சக்தியோட சேர்ந்து நடன பயணத்தை தொடங்கிட்டாங்க. யோசிச்சு பாருங்க, அந்த பிஞ்சு வயசுல சுத்தி என்ன நடக்குது, ஏன் சமூகம் தங்களை வித்தியாசமா பாக்குதுன்னு எதுவுமே தெரியாத அந்த நேரத்துல அவங்களுக்கு கிடைச்ச ஒரே அடைக்கலம் இந்த நடனமும் சக்தியோட நட்பும் தான். அந்த நட்பு சாதாரணமானது இல்லைங்க. பல வருஷங்களை தாண்டி அவங்கள சாதிக்க தோண்டின ஒரு மாபெரும் சக்தி. அடுத்ததா பகுதி 2. அங்கீகார பயணம், கலையும் சமூக அங்கீகாரமும். ஆனா இந்த வெற்றி பயணம் ஓவர் நைட்ல நடந்துடலங்க. ஆரம்பத்துல நடிகை வைஜெயந்திமாலாவோட நடனத்தை பார்த்து ஈர்க்கப்பட்டவங்க நடனம் கத்துக்க நடன மேதை தஞ்சை கிட்டப்பாவை தேடி போனாங்க. ஆனா என்னாச்சு? சமூக தடைகள் காரணமா அவர் ஆரம்பத்துல நடனம் கத்துக் கொடுக்க மறுத்துட்டாரு. நற்பகி விட்டுருவாங்களா என்ன? ஒரு முழு வருஷம், ஆமாங்க, தொடர்ந்து ஒரு வருஷம் தளராத போராட்டமும் விடாமுயற்சியுமா நின்றாங்க. ஒவ்வொரு நாளும் அவமானங்களை தாண்டி நின்ன அவங்களோட கலைத்தாகம் கடைசியில ஜெயிச்சுது. குரு கிட்டப்பா அவங்கள தன் சொந்த பொண்ணாவே ஏத்துக்கிட்டு நர்த்தகி அப்படிங்கிற அழகிய பேரையும் சூட்டினாரு. அந்த ஒரு வருஷ காத்திருப்பு தான் இன்னைக்கு அவங்கள உலகமே கொண்டாடும் கலைஞரா செதுக்கியிருக்கு. முன்னாடி நாம பார்த்தோம்ல, அந்த இரட்டிப்பு துயரங்கள், அதையெல்லாம் அவங்க எப்படி கடந்து வந்தாங்க? சிம்பிள். அவங்க கலை மூலமாகவே. சங்க இலக்கியம், திவ்ய பிரபந்தம், திருப்புகழ், தேவாரம், இப்படி பழந்தமிழ் இலக்கியங்களை வெறும் வார்த்தைகளா பார்க்காம அதையெல்லாம் ஆழ்ந்து ரிசர்ச் பண்ணி தன்னோட நடனம் மூலமா உலகெங்கும் கொண்டு சேர்த்திருக்காங்க. தன்னோட தனிப்பட்ட வலிய ஒரு மாபெரும் தமிழ் தொண்டா மாத்துறதுக்கு எவ்வளவு மன உறுதி வேணும்? காலங்காலமா ஒதுக்கப்பட்ட ஒருத்தர் பல 1000 வருஷ பழமையான நம்ம மரபை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போறது நிஜமாவே சிலிர்க்க வைக்கும் ஒரு விஷயம்தானே. இப்போ இந்த வரிய கேளுங்க. அம்மாவால் புறக்கணிக்கப்பட்ட என்னை இன்றைக்கு என் மாணவிகள் எல்லோரும் அம்மா என்று அழைக்கும்பொழுது எனக்குள் தாய்மை பெருகெடுக்கிறது. அதுவே என்னை நெகிழவும் மகிழவும் வைக்கும் தருணமாக உணர்கிறேன். எப்படிப்பட்ட வார்த்தைகள் பாருங்க. இதுல வலிய விட அன்புதான் பெருசா தெரியுது. வெள்ளியன்பலம் அறக்கட்டளை மூலமா நூற்றுக்கணக்கான மாணவர்களை உருவாக்கி தன் சொந்த குடும்பத்துக்கு கிடைக்காத அந்த தாய்மை அன்பை தன் மாணவர்கள் மூலமா அவங்க திரும்ப பெறாங்க. ஒரு தனிநபரோட வெற்றி இல்லேது, இது அன்போட வெற்றி. அடுத்து பகுதி 3. உலகளாவிய சாதனைகளும் அவங்க விட்டுச் சென்ற சுவடுகளும். அவங்க சாதனைகள் எல்லாமே வரலாற்று மைல்கற்கள் தான். திருநங்கைகளுக்கான முதல் பாஸ்போர்ட் வாங்கினது நர்த்தகி நடராஜ் அவர்கள்தான். இது ஒரு வரலாற்றுச் சிறப்புமிக்க அதிகாரப்பூர்வ அங்கீகாரம். தேசிய விருதுகள், மதிப்புறும் முனைவர் பட்டம், அப்புறம் அமெரிக்கா, லண்டன், கனடான்னு உலக நாடுகள் பலவற்றிலும் பயணம் செஞ்சு தமிழ் நடனத்தோட பெருமையை பறைசாற்றிருக்காங்க. ஒரு தனி மனுஷியா நின்னு சர்வதேச அரங்கில் தமிழ நிலைநிறுத்தினாங்க. ஆனா இதெல்லாத்தையும் விட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சமூக பங்களிப்புன்னு இருக்கு. திருநங்கை அப்படிங்கிற அந்த கண்ணியமான அதிகாரமளிக்கும் தமிழ் சொல்ல முதல்ல சமூகத்துக்கு அறிமுகப்படுத்தின பெருமை அவங்களே சேரும். காயப்படுத்தக்கூடிய பல சொற்களை மாத்தி அவங்களுக்கு ஒரு தனி மரியாதையை பெற்று தந்த சொல்லுது. பகுதி 4. மேலும் பல சாதனைகள், கலையை தாண்டி மற்ற முன்னோடிகளை பத்தி பார்க்கலாம்.
நர்த்தகி நட்ராஜ் அவங்களோட கலைப்பயணம் ஒரு திறவுகோலா அமைய தமிழ்நாட்டுல மத்த துறைகள்லயும் திருநங்கை முன்னோடிகள் பெரிய சரித்திரம் படைக்க தொடங்குனாங்க. உதாரணத்துக்கு 2011 கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்ச பிரித்திகா யாஷினியே எடுத்துப்போம். போலீஸ் ஆகணுங்கிற கனவோட அவங்க எதிர்கொண்ட சட்ட போராட்டங்கள் கொஞ்ச நஞ்சமல்ல. சமூகமும் அமைப்புகளும் தொடர்ந்து முட்டுக்கட்டை போட்டாலும் அசரவே இல்ல. உறுதியா நின்னு இந்தியாவோட முதல் திருநங்கை காவல் உதவி ஆய்வாளரா பொறுப்பேற்றாங்க. சவால்கள் நிறைந்த காவல்துறையில இது ஒரு மெகா ரெக்கார்ட். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா தாரிகா பானு தமிழ்நாட்டுல 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுல பாஸ் பண்ண முதல் திருநங்கை இவர்தான். படிக்கிற உரிமையை மறுக்கப்பட்ட இடத்துலேருந்து வந்து இன்னைக்கு அரசு சித்த மருத்துவ கல்லூரியில மருத்துவ படிப்பு முடிச்சு சமுதாயத்துக்கு சேவை செய்ய காத்திருக்காங்க. கலை, காவல்துறை, மருத்துவம்னு எல்லா துறைகள்லயும் இருந்த இரும்பு தடைகளை இவங்க சுக்குநூறா உடைச்சிருக்காங்க. இறுதியா இந்த அற்புதமான ஆளுமைகளோட வாழ்க்கை நமக்கு உணர்த்துறது என்ன? இப்போ உங்களுக்கு ஒரு முக்கியமான கேள்வி. நம்ம வகுப்பறைகள்லயும் நம்ம சமுதாயத்திலையும் உண்மையான பாலின சமத்துவத்தையும் எல்லாரையும் உள்ளடக்கிய ஒரு சமூகத்தையும் நாம எப்படி உருவாக்க போறோம்? இந்த பாடப்புத்தகம் சும்மா தகவல்களை மட்டும் கொடுத்துட்டு போகல, நம்ம மனசுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்துக்கான விதைய விதைச்சிருக்கு. ஒவ்வொருத்தரோட திறமைக்கும் மதிப்பளிக்கப்படுற சமூகம்தான் உண்மையான வளர்ச்சி அடைய முடியும். சோ இது ஒரு பாடமா மட்டும் பார்க்காம நம்ம சமூகத்தோட எதிர்காலமா நினைச்சு பாருங்க. தொடர்ந்து சிந்திப்போம், ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்குவோம். இந்த ஆழமான அலசல் கண்டிப்பா உங்க சிந்தனையை தூண்டியிருக்கும்னு நம்புறேன். மீண்டும் இதே மாதிரி சுவாரஸ்யமான இன்னொரு தொகுப்போட உங்களை சந்திக்கிறேன்.